வணக்கம் மக்களே, வெல்கம் டு விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ. அந்த சத்தம் கேட்டதா? அது சும்மா தியேட்டரில் ரசிகர்கள் கொண்டாட்டத்துக்காக அடிக்கிற விசிலா இனிமேல் இருக்காது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சிகளோட காதில் பயத்தை உண்டாக்குற அலர்ட் சத்தமாக மாறப்போகுது. ஆமாங்க, தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க. அதுதான் விசில். ஏன் விஜய் இந்த சின்னத்தை செலக்ட் பண்ணார்? இந்த சின்னத்துக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிளான் என்ன? விசில்ங்கிறது சாதாரண சின்னம் இல்லை, அது ஒரு ஆயுதம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறது ஏன்? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். விஜயின் இந்த மூவ் 2026 எலெக்ஷனில் என்ன மாதிரியான அதிர்வலைகளை ஏற்படுத்த போகுதுன்னு டீட்டெயிலாக அலச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமாக இந்த சின்னம் ஒதுக்கீடு பற்றி பார்த்துடலாம். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட விஜய் தரப்பில் இருந்து கேட்கப்பட்ட சின்னங்களில் முக்கியமானது இந்த விசில். ஏற்கனவே நமக்கு தெரியும், பிகில் படத்தில் விசில் போடு பாட்டி எந்த அளவுக்கு ஹிட் ஆனுச்சுன்னு. அந்த படத்தில் ராயப்பனாக வர விஜய் ஒரு விசிலை வச்சு தான் அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணுவார். இப்போது அதே சென்டிமெண்ட்டு, அதே வைப்பு அரசியல் களத்துக்கு வந்திருக்கு. விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, விசில் என்பது சாமானிய மக்களோட அடையாளம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆபத்துனா அலர்ட் பண்ணுறதுக்கும் விசில் தான் பயன்படும். ஒரு வெற்றியை கொண்டாடுறதுக்கும் விசில் தான் பயன்படும். ஸோ இது வெறும் சின்னம் இல்லை, இது ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, ஏன் உதயசூரியன் இரட்டை மாதிரி ஒரு நிலையான சின்னம் இல்லாமல் விசில் மாதிரி ஒரு பொருளை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க? படிக்காத பாமர மக்கள் கூட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற விஷயம் விசில். கிராமத்தில் ஆடு மேய்க்கிறவங்க இருந்து சிட்டியில் டிராஃபிக் போலீஸ் வரைக்கும் எல்லாருக்கும் இது பரிச்சயம். ஊழலுக்கு எதிரான கட்சியாக தன்னை முன்னிறுத்தும் விஜய் விசில் ப்ளோவர் என்ற அர்த்தத்திலையும் இதை பயன்படுத்தி இருக்காராம். யார் தப்பு பண்ணாலும் நான் விசில் அடிப்பேன் அப்படிங்கிறது தான் இதோட இன்டைரக்ட் மெசேஜ் ஆகும். இளைஞர்களை கவர இது ஒரு ஸ்மார்ட் மூவ். சோசியல் மீடியாவில் விசில் போடு என ட்ரெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதே நேரத்தில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் கிடைச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம். இப்படி பல போட்டிகளுக்கு நடுவில் விஜயின் விசில் சத்தம் தனியாக கேட்குமாங்கிறது தான் இப்போதைய எதிர்பார்ப்பு. சரி, இதுக்கு மற்ற கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சமீபத்தில் விஜய் மகாபலிபுரம் மாநாட்டில் தீய சக்தி ஊழல் சக்தின்னு பேசி திமுக அதிமுக ரெண்டையுமே எதிர்த்தார். இப்போது சின்னம் வந்த பிறகு ஆளும் தரப்பு கொஞ்சம் கலக்கத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் சின்னம் முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம்னு விமர்சனங்கள் வருது. வெறும் சினிமா புகழை வச்சு விசிலை ஊதி ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுது. ஆனால் விஜயின் தொண்டர்கள் இதை வேற லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தெரு முனையிலும் இனி விசில் பறக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரே விஷயம் மக்களே, 2026 தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. விஜய் இனிமேல் செய்ய போகிற ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் இந்த விசில் தான் ஹைலைட்டாக இருக்க போகுது. மேடைக்கு மேடை விசில் சத்தம் காதை கிழிக்கும். ஆனால் மக்கள் வெறும் சத்தத்தை பார்த்து மட்டும் ஓட்டு போடுவாங்களா, இல்லை அவங்க கொடுக்க போகிற வாக்குறுதிகளை பார்த்து ஓட்டு போடுவாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விசில் சின்னம் விஜய்க்கு ராசியானதா இருக்குமா இல்லையா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் விசில் எமோஜி போடுங்க. 2026 யார் ஆட்சிக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அரசியல் அனல் பறக்கும் அப்டேட்டுகளுக்கு விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.